எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப போத்தீஸ்ல தங்கமயிலன்னு 2 கடையில டிஜிகோல்டு வந்து ஃபேமஸா இருக்கு போட்டுட்டு இருக்காங்க. சோ அப்படி போட்டுட்டு இருக்கிறதுல ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இந்த 2 டிஜிகோல்டுலயுமே வந்து ஆவரேஜ் ரேட் அப்படின்னு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்களே, அந்த ஆவரேஜ் ரேட் அப்படிங்கிறது ரெண்டுலயுமே மாறுமா இல்ல ஒரே மாதிரி தான் இருக்குமா, இதுல எது லாபம், இதை நீங்க ஒரு கம்பேரிசனா ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சோ உங்களுக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ கால்குலேஷனோட தான் இருக்க போகுது. சோ கொஞ்சம் கவனமா பாருங்க, அப்பதான் புரியும். இப்போ தங்கமயில வந்து இன்னைக்கு நீங்க டிஜிகோல்டு ஆரம்பிக்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா 8710 ரூபாய். சோ ஃபர்ஸ்ட் 75 நாளைக்கு தங்கமயில 5% போனஸ் கொடுப்பாங்க. சோ 8800 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% போனஸா கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 440 ரூபாய் மதிப்புள்ள கிராமத்தை உங்க கணக்குல வர வைப்பாங்க. ஓகேங்களா? 440 ரூபாயே போட மாட்டாங்க, 440 மதிப்புள்ள கிராம் தான் கொடுப்பாங்க. சோ 8800 டிவைடட் 0.71. இந்த 8.71 ஏன் போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 8710 ரூபாய் அப்படிங்கும் போது 1 மில்லிகிராமோட ரேட் வந்து 8.71. அப்படி போட்டோம்னா நமக்கு மொத்தம் எவ்வளவு கிடைக்க போகுதுன்னா 1010 மில்லிகிராம் கிடைக்க போகுது. அதாவது 1 கிராமும் 10 மில்லிகிராமும் கிடைக்க போகுது. ஓகேங்களா? இது வந்து நீங்க கட்ட போற அமௌண்ட்டுக்கு. இப்ப 1000 இன்டு 8.71 போட்டோம்னா 8797 ரூபாய். இது எப்படி வந்துச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து 1010 மில்லிகிராம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா 1 மில்லிகிராமோட ரேட் வந்து 8.71 வச்சுட்டோம்னா மொத்தம் எத்தனை அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு கொடுக்க போறாங்க பாத்தீங்கன்னா 8797 ரூபாய். இப்ப நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்க பாத்தீங்கன்னா 8800 ரூபாய். இதுல வந்து 8797 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸா உங்க அமௌண்ட்ல எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 3 ரூபாய். இந்த 3 ரூபாய் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்க போனஸ் கொடுக்கணும் இல்லைங்களா, இந்த 3 ரூபாயை அந்த போனஸ் கூட சேர்த்துருவாங்க. சோ 3 ரூபாய் பிளஸ் அந்த 440 போட்டோம்னா 443 ரூபாய் வருது. இந்த 443 ரூபாயை சேர்த்து அவங்க வந்து உங்களுக்கு கிராம கன்வெர்ட் பண்ணிருவாங்க. 443 டிவைடட் 8.71 போட்டோம்னா 50 மில்லிகிராம் கிடைக்குது. சோ டோட்டல் அமௌண்டா நீங்க எவ்வளவு பே பண்ணிருக்கீங்கன்னா 8800 ரூபாய். இதுக்கு உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு கிராம்ஸ் கிடைக்குது பாத்தீங்கன்னா 1010 மில்லிகிராம்ஸ் நீங்க கட்டின காசுக்கு பிளஸ் 50 மில்லிகிராம் உங்களுக்கு போனஸ், மொத்தமா 1060 மில்லிகிராம் உங்களுக்கு கிடைக்குது. அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் ரேட் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? தங்கமயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. ஆனா போத்தீஸ்ல வந்து வேற ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்ப தங்கமயிலோடது எப்படின்னு பாத்திரலாம். இப்ப நீங்க எவ்வளவு கட்டிருக்கீங்களோ அதை வந்து எவ்வளவு கிராம்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க கட்டின காசுக்கு எவ்வளவு கிராம் கிடைக்குமோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும். இப்போ நீங்க 8800 ரூபாய் கட்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 8800 ரூபாய்க்கு எவ்வளவு கிராம் கிடைச்சிருக்குன்னா 1010 மில்லிகிராம். இதுல வந்து நான் போனஸ் சேர்த்துல, போனஸ் சேர்த்தாம தான் போடணும், ஏன்னா இப்படித்தான் தங்கமயில போடுறாங்க. 8800 டிவைடட் 1010 போட்டோம்னா 8.71. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கட்டும் போது உங்களுக்கு போர்டு ரேட் தான் ஆவரேஜ் ரேட்டாவே போடுவாங்க. சோ இதுதான் தங்கமயிலோட ஆவரேஜ் ரேட். அப்படின்னு பார்க்கும்போது பர் கிராமுக்கு நீங்க எவ்வளவு ஆவரேஜ் ரேட்டா உங்களுக்கு எடுத்துக்குவாங்க பாத்தீங்கன்னா 8710. இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, இது எனக்கு எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி டிஜிகோல்டு வந்து ஜாயின் பண்ணி அதுல பர்ச்சேஸும் பண்ணிட்டு அந்த பில் டீடைல்ஸ் எல்லாமே நான் போன 2 வீடியோலயுமே கொடுத்திருப்பேன். உங்களுக்கு வேணும்னா அதை ஒரு சின்ன ப்ரூஃபா உங்களுக்கு நான் காட்டுறேன். சோ அதை வச்சுதான் நானும் இந்த கால்குலேஷனுக்கு வந்திருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாமாங்க. சோ இப்போ இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டாவும் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. இப்போ நான் எவ்வளவு கட்டியிருக்கேன் பாத்தீங்கன்னா 8100 ரூபாய் கட்டியிருந்தேன். கிராமா பாத்தீங்கன்னா நான் கட்டின காசுக்கு எவ்வளவு கிராம் வந்துருந்துச்சுன்னா 1.179 மில்லிகிராம் கிடைச்சிருக்கு. போனஸா வந்து 44 மில்லிகிராம் கிடைச்சது. ஆவரேஜ் ரேட் பாத்தீங்கன்னா 6872 ரூபாய் போட்டிருந்தாங்க. 8100 ரூபாய் ஈக்குவல் டு 1.223 கிராம். அதாவது எனக்கு நான் கட்டின காசுக்கான கிராமோ எனக்கு கிடைச்ச போனஸ் கிராமோ சேர்த்து 1.223 மில்லிகிராம் கிடைச்சது. 8100 டிவைடட் 1.179. அதாவது எனக்கு கிடைச்சிச்சு பாருங்க கிராம், போனஸே சேர்த்தாம அந்த 44 மில்லிகிராம் சேர்த்தாம டிவைட் பண்ணோம்னா 6870 ரூபாய் வருது. சோ அவங்க போட்டிருக்கிற ஆவரேஜ் ரேட் 6872 ரூபாய். சோ இந்த ரேட்டு தான் இதோட மேட்ச் ஆகுது. சப்போஸ் நான் வந்து 1100 ரூபாய் டிவைடட் 1.223 போட்டேன்னா, அதாவது போனஸ் ரேட் பிளஸ் வந்து எனக்கு அக்குமுலேட் ஆன கிராம்
பிளஸ் வந்து போனஸ் கிராம் ரெண்டையுமே சேர்த்து போடுறேன் அப்படின்னா 6623 தான் வந்திருக்கணும். ஆனா எனக்கு அவங்க நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்ல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் 6872 ரூபா போட்டிருந்தாங்க. அப்படின்னா அவங்க வந்து அந்த போனஸ் அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிறது கிடையாது. அந்த ஆவரேஜ் ரேட் அப்படிங்கிறது போர்டு ரேட், அதாவது நம்ம கட்டின காசுக்கு எவ்வளவு கிராம் கிடைச்சிருக்கோ அதை வச்சு அவங்க அந்த டிவைட் பண்ணி போடுறாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரூஃப். இனி போத்தீஸோடது எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாமாங்க. இப்போ சப்போஸ் நீங்க போத்தீஸ்ல இன்னைக்கு டிஜிகோல்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். சேம் இன்னைக்கு போர்டு ரேட் 8710. போத்தீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்கு 7% போனஸ் தருவாங்க. ஸோ 8700 ரூபாய்க்கு 7% போனஸ் போட்டோம்னா 616 ரூபா. போத்தீஸ்ல வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். அந்த 8800 ரூபா பிளஸ் 616 ரூபா ரெண்டையுமே சேர்த்தனோம்னா 9416 ரூபா. இந்த 9416 ரூபாய 0.71 வகுத்தோம்னா 1081 வருது. அதாவது இன்னைக்கு போர்டு ரேட்டோட மில்லிகிராம் ரேட்டுக்கு வச்சு வகுத்தோம்னா 1081 மில்லிகிராம் நமக்கு கிடைக்கும். அந்த 1081 மில்லிகிராமோட ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். 1081 இன்ட்டு 8.71 போட்டோம்னா 9415. ஸோ நம்மளுக்கு 9416 ரூபா கொடுக்குறாங்க. 9415 ரூபாய்க்கு வந்து நமக்கு கோல்டு கிடைக்குது. ஸோ 1 ரூபா வந்து லாஸ் ஆகுது. இது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. மேக்ஸிமம் எல்லா ஷாப்லையும் இப்படித்தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பெய்டு. நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்னைக்கு கட்டியிருக்கோம்னா 8800 ரூபா கட்டுறோன்னு வச்சுக்கலாம். இதுக்கு எத்தனை கிராம் கிடைக்குதுன்னா 1081 மில்லிகிராம் கிடைக்குது. அப்படின்னா ஆவரேஜ் ரேட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்களோ அதால மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது நீங்க கட்டின காசுக்கான கிராம் பிளஸ் போனஸ் ரெண்டையுமே சேர்த்து டிவைட் பண்ணணும். இப்போ 8800 நம்ம கட்டியிருக்கோம். மொத்தம் எவ்வளவு கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 1081 மில்லிகிராம் கிடைச்சிருக்கு. ஸோ டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் ரேட் பாத்தீங்கன்னா 8.14 வருது. இப்போ போத்தீஸோட டிஜிகோல்டோட ஆவரேஜ் ரேட் இன்னைக்கு கட்டினீங்கன்னா 8.14 வரும். பர் கிராமோட ஆவரேஜ் ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா 8140 ரூபா தான் காட்டும். நீங்க ரெண்டுலயுமே வந்து ஒரே அமௌண்ட் பண்ணுவீங்க. ஆனா இங்க வந்து ஆவரேஜ் ரேட் வந்து இங்க கம்மியாயிரும். ஸோ அதுதான் விஷயமே. ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபைனலி இன்னைக்கு கோல்டு ரேட் 8710 ரூபா. 8800 ரூபாய்க்கு இன்னைக்கு நீங்க தங்கமயில கட்டினீங்கன்னா உங்களுக்கு 1060 மில்லிகிராம் கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் ரேட்னு பாத்தீங்கன்னா 8710 ரூபா போடுவாங்க. அதாவது இன்னைக்கு போர்டு ரேட் ஏத்தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பே பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டே என்ன போர்டு ரேட்டோ அதை தான் ஆவரேஜ் ரேட்டா அவங்க எடுத்துக்க ஆரம்பிக்கும் அவங்க சிஸ்டம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆவரேஜ் ரேட் ஈக்குவல் டு போர்டு ரேட்னு அதனாலதான் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்க அடுத்தடுத்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் கட்டும் போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போர்டு ரேட் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேல நீங்க கட்டுறது தான் அது ஃபிக்ஸ் பண்ணி ஆவரேஜ் ரேட்டா வச்சுக்கும். இப்போ நாளைக்கு நீங்க வேற ஒரு ரேட் இருக்கு அன்னைக்கு கட்டுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு மறுபடியும் ஆவரேஜ் ரேட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். போத்தீஸ்ல எப்படி எடுத்துக்குது பாத்தீங்கன்னா, போத்தீஸ் கோல்டு ரேட்டு இன்னைக்கு சேம் அதே 8710 ரூபா தான். இதுல நீங்க 8800 ரூபாய் இன்னைக்கு கட்டுறீங்க அப்படின்னா 1081 மில்லிகிராம் கிடைக்கும். தங்கமயில 1060 கிடைக்கும். இங்க 1081 மில்லிகிராம் கிடைக்கும். இதுக்கு ஆவரேஜ் ரேட்டுன்னு எவ்வளவு எடுத்துக்கும் பாத்தீங்கன்னா 8140 ரூபாய். இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டேவா ஃபர்ஸ்டா கட்டினாலுமே இன்னைக்கு போர்டு ரேட்டை எடுத்துக்காது. ஸோ உங்களுக்கு மைனஸ் பண்ணி அந்த போனஸ் எல்லாம் மைனஸ் பண்ணி அப்படித்தான் உங்களுக்கு எடுத்துக்கும். அதனால உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் போத்தீஸ்ல கம்மியா தான் காட்டும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கட்டும் போதே போர்டு ரேட் காட்டாம கம்மியான ரேட்டு தான் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமே ஆவரேஜ் ரேட்டுக்கு இது கன்வெர்ட் ஆயிரும். ஸோ டே பை டே இதுலயும் வந்து நீங்க நாளைக்கு ஒரு ரேட்டு கட்டுறீங்க, நாளானிக்கு ஒரு ரேட்டு கட்டுறீங்கன்னா அதுக்கப்புறம் ஆவரேஜ் ரேட் வந்து நீங்க எப்படி கட்டுறீங்களோ அதை பொறுத்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் சில உண்மைகள்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ரெடி பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிப்போச்சு. ஏன்னா நான் அக்கௌண்ட்ஸ்ல அந்த அளவுக்கு பெரிய புளியெல்லாம் கிடையாது. ஸோ நான் ஒவ்வொரு விஷயமும் நானே கேதர் பண்ணி தான் இந்த வீடியோ நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ வந்து யூடியூப்ல வேற எந்த சேனல்லையுமே பார்த்துருக்க சான்ஸ் கிடையாது. எல்லாருமே வந்து ஜஸ்ட் வந்து இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் உள்ள அந்த போனஸ் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆவரேஜ் ரேட்டை வச்சு யாருமே கால்குலேஷன் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் யாரும் போடல. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ஸோ என்னோட எஃபர்ட்டை பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவா கொடுக்க ட்ரை பண்றோம். நான் பேசுறதுலயோ இல்ல வந்து எங்கேயாவது கால்குலேஷன்ல எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா அது எல்லாத்துக்குமே நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.